ஒருநாள் இயேசு தமது சீடர்களுடன் அமைதியான ஒரு இடத்திற்குச் சென்றார். ஆனால் மக்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவின் போதனையை கேட்கவும் அவரை காணவும் ஒன்று கூடியிருந்தனர். மாலை நேரம் ஆனது. மக்கள் பசியுடன் இருந்தனர். சீடர்கள் அவர்களை உணவு வாங்க அனுப்பச் சொன்னார்கள். ஆனால் இயேசு, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று கூறினார். அப்போது ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே இருந்தன. அந்த சிறிய உணவை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். சிறியது போல தோன்றினாலும் அது தேவனுடைய கரங்களில் இருந்தது. இயேசு வானத்தை நோக்கி நன்றி செலுத்தி அப்பங்களையும் மீன்களையும் ஆசீர்வதித்தார். பின்னர் இயேசு அப்பத்தை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். அவர்கள் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கத் தொடங்கினர். அற்புதமாக அனைவருக்கும் போதுமான உணவு கிடைத்தது. யாரும் பசியுடன் இருக்கவில்லை. 5000த்திற்கும் அதிகமான மக்கள் வயிறு நிறைய உண்டு மகிழ்ச்சியடைந்தார்கள். உணவு முடிந்த பிறகு மீதமிருந்த துண்டுகளை சேகரித்த போது 12 கூடைகள் நிறைந்தன. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் குறையாது என்பதை இந்த அற்புதம் வெளிப்படுத்தியது. மக்கள் அனைவரும் தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவின் வல்லமையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நம் கையில் இருப்பது சிறியதாக இருந்தாலும் அதை தேவனிடம் ஒப்படைத்தால் அவர் அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார்.